அகரம் தொடங்கி சிகரம் தொட்ட தமிழ் அரங்கெங்கும் நிறையட்டும். தமிழ் உறவுகளே, லெட்ஸ் ஸ்டார்ட். வயிறும் வாயும் வாய்த்த பயன்கொள தேவர் அமுதினும் தீஞ்சுவை மிகுந்த இந்த உணவை உண்டு. எனக்கு வயிறும் வாயும் வாய்ச்சதுக்கு பயனே இன்னைக்கு தான்டா, பிறவி பயனே கிடைச்சிருச்சு, இனி என்ன வேணும் அப்படின்னு வயிறு நிறைய சாப்பிட்டேன். இதெல்லாம் இவர் யார்கிட்ட சொல்றாரு? அங்க ஒரு வாய் கஞ்சிக்கே வழி இல்லாம இருக்கிற அந்த புலவன்ட்ட சொல்லிட்டு இருக்கிறார். இதெல்லாம் சொல்லி அவனுக்கு பசியை கிளப்பி விட்டாச்சு. இதெல்லாம் சொல்லிட்டு நான் சாப்பிட்டுட்டு எந்திரிக்கிறேன். எந்திரிக்க முடியாம விழுறேன். விழுந்தது கூட சோறு போட்ட அந்த அன்னை காலில் தான் விழுந்தேன். பரவாயில்ல, உப்பிட்ட அந்த உள்ளத்துக்கு காலில் விழுந்து நான் நன்றி சொல்லது நன்றதான்னு சொல்லி அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி விட்டேன். வணங்கி நான் எழுந்து போகலாங்கும் போது அந்த ஊர் பெரியவரை நான் கூப்பிட்டு, ஏன் தம்பி, சென்னிமலை முருகனை பார்த்த மாத்திரத்துக்கே இவ்வளவு அழகா பேசுறியே நீ? ஒருவேளை இந்த ஊரை பத்தி எல்லாம் உனக்கு தெரிஞ்சதுன்னா எவ்வளோ நல்ல பாடலெல்லாம் பாடுவ. நீ உட்கார், இந்த மாதிரி தமிழ் தான் எனக்கு வேணும். எங்க ஊர் வெறுமையெல்லாம் சொல்றேன், நீ என்ன பண்ற, 4 பேத்துக்கு இந்த வெறுமையெல்லாம் சொல்லி எங்க ஊரை பத்தி பேசு அப்படின்னு சொல்லுகிறார். இந்த இது 500வது வரியில இருக்கு. இந்த 500வது வரியில இருந்து 535வது வரி வரையில் ஒரு 35 அடிதான் இந்த புலவராற்றுப்படை நூலினுடைய உயிர் நாடியாக இருக்கு. ஏன்னா சென்னிமலை முருகன் புலவராற்றுப்படைங்கிறது பெயர் பார்த்தோன்னு ஒரு பக்தி நூலா தெரிந்தாலும் முருகனை பற்றி இந்த பக்தியை பத்தி எல்லாம் பெருசா இல்லை. இது முழுக்க முழுக்க சென்னிமலை பற்றியும் புலவர்கள் வாழ்வை பற்றியும் அந்த மலைவாழ் மக்களை பற்றியும் அமைந்த ஒரு நூல். அப்ப அந்த சென்னிமலையோட சிறப்புகள் எல்லாம் இந்த 35 வரிகள்ல நச்சுன்னு கொடுத்துருக்காங்க. நான் முதல்ல என்னடா 35 வரிகள் தானா அப்படின்னு ஏமாற்றம் அடைந்து விட்டேன். ஆனா ஒரு கட்டத்துல ஒரு 4 வரிகள் மட்டும் இதுல நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். அந்த 4 வரிகள் பார்க்கும்போது ஒரு பொருளும், பார்க்க வேறொரு பொருளும் கொடுக்கும் வகையில் இருந்தது. கடைய வெண்ணெய் வருங்கிற மாதிரி அந்த 4 வரியில் அத்தனை விஷயம் இருந்தது. செவிசூர் மாவின் திரள் உரம் பிளந்த, அதாவது சூர்பனவனுடைய அந்த நெஞ்சத்தை பிளந்து செவ்வேற்செய்யும் திருவருள் பொழியும் போன உயிர் உடல் புகுந்திடச் செய்யும் சஞ்சீவனி முதற் சாற்று 4 வகை சேர்மருந்தும் இம்மலையில் உண்டு. சஞ்சீவனி முதலான 4 வகை அப்படிங்கிறது சல்லியகரணி, சந்தானகரணி, சமணியகரணி, மிருத சஞ்சீவனி, இப்படி 4 வகை மூலிகைகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நாங்க சில நூல்களை எல்லாம் கொஞ்சம் படிச்சு பார்த்ததுல அடியேனுடைய அடிமட்ட அறிவுக்கு எட்டிய வரையில் சஞ்சீவனி, மிருத சஞ்சீவனில ஒரு 5 வகை இருக்கு. அது போக மீதிய கரணிகள் எல்லாம் ஒவ்வொரு இடத்துல உரிய ஒரு பண்புல இருக்கும். ஒவ்வொரு இடத்துல இந்த மூலிகைகள் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதனால பல்வேறு நூல்கள்ல பல்வேறு விதமா இதெல்லாம் குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இன்னதான் அப்படிங்கிற மாதிரி அல்ல. ஒவ்வொரு பாடல்கள்ல இப்ப சஞ்சீவனியே நம்ம தண்ணியில விட்டா எதிர்த்து திசையில போகிற அந்த சுருள் போன்ற ஒரு கட்டையை தான் பார்த்திருப்போம். அது சஞ்சீவனின்னு சொல்கிறவர்கள் உண்டு. இரவுல ஒளிரக்கூடியது சஞ்சீவனி அப்படின்னு சொல்கிறவர்கள் உண்டு. இப்படி சஞ்சீவனிக்கு நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட சஞ்சீவனி இங்கு உண்டு. மூப்பும் பிணியும் உறைவர் மரணமீதாமல் வாழ்ந்த செய்யும் கையா வெட்டி கல்வரை உண்டு. கல்வரை அப்படி கையா வெட்டி கல்வரைனா கையாலேயே வெட்டி செய்யப்பட்ட மலை கோயில். மரணமே இல்லாமல் உங்களை காப்பாற்றக்கூடிய, எப்பேற்பட்ட நோயினாலும் தீர்க்கக்கூடிய கையாலே வெட்டி செய்யப்பட்ட இந்த குன்றத்து கோயில் உண்டு. கடியற ஓட்டும் கடிமணம் மிகுந்த கருநொச்சியை காணலாம் இங்கு. நம்ம வேள்பாரி படித்த அன்பர்களுக்கெல்லாம் தெரியும், அந்த ஒரு செடி இருக்கும். அந்த செடியை வச்சா பூனையும் புலியும் பக்கம் பக்கத்துல கூட உட்காரும் அப்படிம்பாங்க. அதனுடைய மனம் அப்படி. இப்ப கூட இந்த சிறியானங்க பெரியானங்க கற்பூரவள்ளி எல்லாம் வச்சா பாம்புகள் வராது அப்படின்னு சொல்வதுண்டு. அப்படி ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும். கொடிய மிருகங்கள் எல்லாம் விரட்டக்கூடிய மனமிகுந்த ஒன்று கருநொச்சி. அந்த கருநொச்சி இந்த மலையில நிறைய இருக்கு. அற்றற்று உடல் சேர் அற்புதம் கொண்டு தருவதாய் முத்தும் தவளம் கொண்ட வெண்சாரையும் உண்டு. இப்ப கூட நம்மளோட தொகுப்பாளர் லவனும் நன்றி வரை குசனும் இந்த வெண்சாரையை கேட்டோன்னு எக்ஸைட் ஆவாங்க நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா நான் முதலில் வேள்பாரி நூல்ல தான் இந்த வெண்சாரையை பற்றி கேள்விப்பட்டேன். எப்படி நம்ம வெள்ளக்காக்காவை பார்க்கறது அதிசயம்னு சொல்றோமோ,
அந்த மாதிரி வெண்சாரை ரொம்ப அதிசயமான ஒரு உயிரினம். இதை பார்த்தாலே மோட்சம்னு சொல்கிறவர்கள் உண்டு. இந்த வெண்சாரை ஊர்ந்து போச்சுன்னா, அது போன தடத்துல கற்பூர மணம் வீசும் அப்படின்னு சொல்லுவாங்க. முத்து தவள வெண்சாரைன்னா வெண்ணிறத்துல கற்பூர வாசனை கொண்ட வெண்சாரைகள் இந்த மலை குகைகளிலே உண்டு. கண்முன் தோன்றி காணப்பெறாத காணா சுனையும் காணும் இம்மலையில். கண்ணு முன்னாலேயே சுனை இருக்கும். காணா சுனைகள்ங்கிறது வந்துட்டு, இந்த சுனையோடைய அந்த பிளவு நமக்கு தெரியும். ஆனா தண்ணி தெரியாது. நீங்க தண்ணி ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள்ல நின்னு பார்த்தா மட்டும் தான் தண்ணி தெரியும். அந்த தண்ணியும் கூட நீங்க குனிஞ்சு நேரா எட்டி பார்த்தாலும், உங்களுடைய நிழல் அந்த தண்ணீல தெரியாது. அது நிழல் காணா சுனை. இப்படி ஒரு ஒளியியல் தந்திரங்கள் மிகுந்த இயற்கை அதிசயம் இந்த காணாச்சுனைகள். அப்படிப்பட்ட கண்முன் தோன்றாலும் பார்க்க முடியாத காணாச்சுனைகள் உண்டு. கருங்கொடி என்னும் காகமேறாத சினகர கூடமும் உண்டு. இப்பவுமே வந்துட்டு இந்த சிரகிரி சென்னிமலைக்கு இன்னொரு பேர் சிரகிரி. சிரகிரியினுடைய மேல் அந்த மண்டபத்துக்கு மேல கோயில் கோபுரத்துக்கு மேல காகங்கள் பறப்பதில்லை அப்படின்னு சொல்லுவதுண்டு. இப்பவுமே அங்க காகங்கள் எதுவும் பறப்பது கிடையாது. அப்படி காகம் ஏறாத சிகர கூண்டும் வானம் பெய்யாம போனா இந்த இடத்துல வரக்கூடிய மாமாங்க சுனை. சென்னிமலையில 22 தீர்த்தங்கள் இருக்காம். அந்த 22 தீர்த்தங்கள் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது வந்துட்டு அடிவாரத்துல இருக்கிற திருமஞ்சன தீர்த்தமும், மேல சந்தி விநாயகர் கிட்ட இருக்கக்கூடிய மாமாங்க தீர்த்தமும். திருமஞ்சன தீர்த்தம் அப்படிங்கிறது தான் மூலவருக்கு முதலபிஷேகம் செய்யக்கூடிய தீர்த்தம். இரட்டை மாட்டு வண்டி ஏறிய சாதனை நிகழ்வு நடந்தது நம்ம சென்னிமலையில. இப்பவுமே காலையில தினமும் அந்த திருமஞ்சன தீர்த்த தண்ணியை 2 காளைகள் குடத்திலேந்தி அந்த 1320 படிகளும் ஏறி போய் சேர்ப்பித்தால்தான் அந்த திருமஞ்சனத்துல தான் மூலவருக்கு முதலபிஷேகம் செய்கிறார்கள். இது இப்பயுமே சென்னிமலையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். பக்கத்துல இருக்கிற மலைப்பாதைகள்ல அந்த 1320 படிகள் ஏறி காளைகள் போகிறது. இந்த அதிசயத்தை இன்னுமே பார்த்து கொண்டிருப்பது பல முருக பக்தர்களுக்கு கண்கொள்ளாத ஒரு காட்சி. அப்படி திருமஞ்சன தீர்த்தம், மாமாங்க தீர்த்தம்ங்கிறது வந்துட்டு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுரக்கும்னு சொல்லுவாங்க. அதே நேரம் இடைப்பட்ட நேரத்தில் எப்பயாவது இந்த நாட்டுல பஞ்சம் நேரிட்டால் இவங்க சாமியை வேண்டும் போது அந்த தீர்த்தம் சுரக்கும். சாமி வேண்டி அது ஏதோ ஒரு பெரிய ப்ராசஸ் சொன்னாங்க. அத செய்யும் பட்சத்தில் அந்த மாமாங்க சுனை தீர்த்தத்திலிருந்து நீர் வரும். அந்த நீரானது திருப்பி எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி நீங்களா மீண்டும் அதை அடைக்கும் வரையில் சுரந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவதுண்டு. இப்படி மாமாங்க தீர்த்தமும், பின்னாக்கு சித்தர் குகையும், பவள குறிஞ்சி ஐவகை குறிஞ்சியில ஒன்று. பருக்களில் முளைத்த புழுவி. நான் இந்த இடத்தில் விழுந்து விட்டேன். ஏன்னா எங்க ஊர்ல எல்லாம் சும்மா சொல்லுவாங்க, புத்தி கிடக்குது புல்லுருவி மாதிரி அப்படின்னு. நான் கூட அது ஏதோ கெட்ட வார்த்தை போலங்க அப்படின்னு நினைச்சேன் புல்லுருவிங்கிறது. ஆனா புல்லுருவி என்பது ஒரு செடி. புல்லுருவி செடி வந்து ஒரு ஒட்டுண்ணி. தானா சுயமா வந்துட்டு மண்ணுல இருந்து நீரோ சத்துக்களோ எடுக்காம சார்ந்து மத்தத இன்னொரு செடியை சார்ந்து இருக்கும். அதனால அட்டை போல இருக்காங்க புல்லுருவிம்பாங்க. இது என்னடா அதிசயம் அப்படின்னு பார்த்தா, பருக்களின் முளைத்த புல்லுருவி அப்படின்னு பரு அப்படின்னா வந்து பாறை. ஒரு செடி தன்னால உயிர் வாழ முடியாது. அதனால ஒரு ஒட்டுண்ணியா இன்னொரு செடியை சார்ந்தே வாழக்கூடிய அமைப்பு கொண்டது. ஆனால் இந்த புல்லுருவி பாறை இடுக்குல மட்டும்தான் முளைக்குமா. பாறை இடுக்குல அது சார்ந்து வாழ்வதற்கு எந்த ஒரு சத்துள்ள செடிகளும் இருக்காது. அப்போ புல்லுருவி தன்னுடைய அடிப்படையான அமைப்புகளே இல்லாம ஒரு பாறையிலிருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு சத்து எடுக்கிறதுக்கு வழி இல்லாத ஒரு செடி பாறையிலிருந்து முளைக்கிறது என்றால் அது எப்பேற்பட்ட அதிசயம். இப்படிப்பட்ட பாறை இருக்குல இருக்கக்கூடிய புல்லுருவிகளும் இந்த தலபுராணம் செய்வித்த சரவண முனிவரினுடைய தலமும் இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அவ்வளவுதானா? 35 வரிதானா? நான் என்னமோன்னு எதிர்பார்த்தனே. இவ்வளவுதானா அப்படின்னு எனக்கு ஒரு ஏமாற்றம். நான் சென்னிமலை, எனக்கு வந்து எங்க ஊர் பூர்வீகம் சென்னிமலை. என்னடா நம்ம ஊரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சோமே, 35 வரையில முடிச்சிட்டாங்களே, இதெல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லி நானும் இப்ப இணைப்புல இருக்க என்னோட தோழி மதுவும் சேர்ந்து இன்னைக்கு இன்னொரு முறை மறுவாசிப்பு செஞ்சோம். அப்பதான் தெரிஞ்சது, ஓ நமக்கு தான் படிக்க தெரியல. ஒரு 4 வரி சொன்னேன் பாத்தீங்களா, நிஜமாவே அந்த 4 வரி தான் இந்த இதோட உயிர் நாடி. நம்ம சஞ்சீவனி மூலிகை இருக்குன்னு பார்த்தோம். சஞ்சீவனி மூலிகைகள்ல 5 வகை மூலிகை இருக்குன்னு ஒரு கட்டுரை கிடைத்தது. அந்த 5 வரை என்னன்னா வகையில் வெண்சாரை, வெண்தவளை, கடியா வெட்டி அல்லது கயாத வெட்டி, இந்த இரு பெயர்ல இருக்கக்கூடிய கயாத வெட்டி, கருநொச்சி, அப்புறம் வந்துட்டு இன்னும் கயாத வெட்டி, வெண்சாரை, வெண்தவளை, கருநொச்சியும் காணாச்சுனையும். இந்த 5 செடிகள் இருக்கு. காணாச்சுனை இந்த பேரை எங்கேயோ கேட்டிருக்குமேன்னு திரும்பி அந்த வரிக்கு வந்தா,
அந்த இடத்துல நீங்க மறுபடியும் மறுவாசிப்பு செய்யும் பொழுது, மூப்பும் பிணியும் இல்லாமல் தவிர்க்கக்கூடிய கையா வெட்டி கல்வரை உண்டு. கையா வெட்டி என்றால் கையால் வெட்டிய கல்வரை அல்ல, கையா வெட்டி செடி. அதே மாரி கடிய மனங்கொண்ட கருநொச்சி உண்டு. 2வது மூலிகையாச்சா? முத்தும் தவளமும் போன்ற அப்படிங்கிறது வெண்ணிற கற்பூர வாசனை கொண்டதுன்னு நம்ம முதல்ல ஒரு பொருள் எடுத்துக்கிட்டோம். ஆனா முத்துங்கிறது வெண்ணிறத்தை குறிக்கிறது. முத்து தவளம்னா வெண்தவளம். வெண்தவளம் 3வது வகையான சஞ்சீவி. அதற்கு அடுத்த வரையில் இருப்பது வெண்சாறை. இதற்கு அடுத்த வரையில் இருப்பதுதான் கண்முன் தோன்றி காணப்பெறாத காணாச்சுனை. காணாச்சுனை 5வது வகை சஞ்சீவனி. உண்மையிலே அந்த வரி பாருங்களேன். கண்முன் தோன்றி காணப்பெறாத, கண்ணு முன்னாலேயே இருந்துச்சு இந்த 4 வரி. ஆனால் முதல் முறை வாசிக்கும்போது கிடைக்கவில்லை. மீண்டும் மீண்டும் வாசிக்கும்போது தான் அந்த 4 வரிக்குள்ள இத்தனை விஷயம் இருக்கா? இந்த 5 மூலிகைகள் தான் இங்க இருக்கு அப்படிங்கிறது முதல் வாசிப்பில் கிட்டவில்லை. இப்படி பல அதிசயங்கள் கொண்டதுதான் இந்த நூல். பல மறுவாசிப்புகளுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு நூல் இந்த சென்னிமலை முருகன் புலவராற்றுப்படை.